வணக்கம் எவ்ரிவன். ஹாய் ஹலோ गाइस, திஸ் கிரிதரன். இன்னைக்கு நம்ம வேஃபில் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் மிஷன் ஃப்ளா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மைதா 1 kg, பேக்கிங் பவுடர் 20 கிராம், மில்க் 1440. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மில்க் எடுத்துக்கோங்க, நார்மல் மில்க் தான். எக்கு 10 முட்டை உடச்சி வச்சுக்கோங்க. சால்ட்டு 1 பிஞ்சு, அதாவது சால்ட்டு கொஞ்சம் தான் தேவைப்படும், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நிறைய எடுத்துருக்கேன். சுகர் வந்து 120 கிராம். மெல்டட் பட்டர் 100 கிராம். முக்கியமாக பட்டர் மெல்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு வேஃபில் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது மட்டும்தான். அதாவது நம்ம 1 kg ரெசிபியில் எடுக்கிறோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கோம். எக்கு பார்த்துக்கோங்க, எக்கு உடச்சி இன்னும் பீட் பண்ணல, ஜஸ்ட் உடச்சி வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நல்ல சுத்தமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற வெசில் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் 1 kg மைதா போடுறேன். மைதா இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நார்மல் மைதாவே நம்ம யூஸ் பண்ணலாம், அதுவே நல்லா. அதுக்கப்புறம் உடச்சி வச்ச 10 முட்டை அது போடுறேன். அதுவும் ஜஸ்ட் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மில்க் வந்து 1440 உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது வந்து மொத்தமாக அப்படியே இதில் ஊற்றிடுறோம். அது முடித்ததுக்கப்புறம் பேக்கிங் பவுடரு நம்ம எடுத்து வச்சதை அப்படியே போட்டுடுறோம். சுகரும் அதே மாதிரி தான். சுகர் வந்து நார்மல் சுகர் தான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் தான். கேஸ்டர் சுகர் போட வேணாம், நார்மல் சுகர் போட்டாலே போதும். அதுவும் அப்படியே போட்டேன். அடுத்து இது வந்து சால்ட்டு. நம்ம சால்ட்டு வந்து 1 பிஞ்சு தான் போட போகிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நிறைய எடுத்து வச்சேன். 1 பிஞ்சு தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட்டு. மற்ற எல்லாமே போட்டோம். அதாவது பட்டர் மட்டும் அந்த சைடில் வச்சுருக்கேன் பாருங்கள். பட்டர் இன்னும் போடலை, ஏன்னா பட்டர் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். இப்போ எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது எக்கு போட்டு ஃபஸ்ட்டு பீட் பண்ணணும், மைதா போட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு மில்க்கும் ஊற்றிட்டு எக்கு எல்லாமே போட்டு ஒரே தான் மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது பட்டர் மட்டும்தான் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கோம். மற்ற எல்லாமே போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற பிளெண்டரே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க மைதா வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கோடையும் மில்கோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து நான் பட்டரை மெல்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக மெல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே நம்ம எடுத்து வச்ச பட்டரை ஃபுல்லாகவே இதில் வந்து ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உள்ளே வந்து பபிள்ஸ் கட்டியாலாம் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்க மைதா வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும். பட்டரும் அதே மாதிரி தான், எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி இந்த பவுலில் இதை ஊற்றுறேன். அதாவது நம்ம வேஃபிலோட பேட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டியாக இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன், பார்த்துக்கோங்க. நம்ம 1 kg போட்டால் ஒரு பவுல் வரும் மேக்ஸிமம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபுல்லாக வரும். நம்ம இப்போ வேஃபில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுற பொருட்கள் பார்த்திங்கன்னா இது ஹனி எடுத்து வச்சுருக்கேன், இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் ட்ரை நட்ஸ் வந்து எல்லாமே சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது ப்ளூபெரி கம்போத்து, இது சாக்கோ ட்ரஃபிள், கேரமல் சாஸு, அப்புறம் சாக்கோ சிப்ஸ். இது எல்லாமே வந்துட்டு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்குது வேஃபில் மிஷின் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அமுல் பட்டர் வந்து ஃப்ரெஷ் அமுல் பட்டர் வந்து மேலே அப்ளை பண்ணணும். மேலேயும் கீழேயும் வந்து ஒரு ப்ரஷ் எடுத்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அமுல் பட்டர் கொஞ்சம் சேர்த்து அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி அப்ளை பண்ணாலும் போதும். இந்த தவாவோட மேலேயும் கீழேயும் மிஷினோட மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு வாட்டி வேஃபில் பேட்டர் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மேக்ஸிமம் அந்த பேட்டரை 3 நாள் வரைக்கும் வைக்கலாம். காலையில் வேஃபில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அந்த பேட்டரை ரேப் பண்ணி உள்ளே ஃப்ரிட்ஜ்லேயோ வாக்கின்லேயோ உள்ளே ரேப் பண்ணி உள்ளே வச்சுருங்க. ஒரு 3 நாள் வரைக்கும் அதை வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். வேஃபில் வந்துட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு, இல்லைனா ஆஃபீஸ்லேருந்து வரவங்களுக்கும், வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கும் இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். மேக்ஸிமம் இப்போலாம் பார்த்திங்கன்னா இதுவே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா வேஃபில் கவுண்ட்
கவுண்டர்னு தனியாக ஷாப்பு அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் இப்போ நல்லா இது பண்ணுறாங்க. நானே கோயம்புத்தூரில் வேஃபில் ஷாப் சின்ன ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சு அதில் வேஃபில் அந்த மாதிரி வந்து வெரைட்டியாக கொடுக்குறாங்க. அதுவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வேஃபில் ஊற்றிட்டோம். வேஃபில் டைமிங் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் வச்சுருக்கேன். டெம்பரேச்சர் டிகிரி பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வச்சிங்கன்னா போதும். மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்கு 180 டிகிரி வைக்கும்போது நல்லா குக் ஆகிருக்கும். உள்ளேயும் குக் ஆகிருக்கும், வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் வரும். இப்போ நம்ம 5 நிமிஷம் அப்படியே மெதுவாக ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு வாட்டி வேஃபில் ஊற்றிட்டு 5 நிமிஷம் டைமிங் வச்சு டிகிரி கரெக்டாக டெம்பரேச்சர் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் இடையில ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. மேக்ஸிமம் 5 நிமிஷம் எடுக்கும் குக் ஆகுறதுக்கு. 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமே ஓப்பன் பண்ணுங்கள். ஆனால் 180 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கணும். அதாவது இது பார்த்திங்கன்னா உள்ளேயும் குக் ஆகிருக்கும், வெளியிலையும் குக் ஆகிருக்கும். ஒரு க்ரன்ச்சி அந்த ஸ்டேஜில் இருக்கும். அப்படியே அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குக் ஆகலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ வச்சு பார்த்து எடுத்துக்கலாம். எடுக்கும் போது ஒரு நைஃப் வச்சு ப்ராப்பராக எடுங்க, இல்லைனா வேஃபில் வந்து பிஞ்சிரும். ஏன்னா ஊற்றி இப்போ தானே எடுக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும். வேஃபிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், கோல்டன் கலரில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா மாவு ஊற்றுனதுனால சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதை நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் தான் இருக்கணும். இப்போ வேஃபிலோட 4 சைடும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுக்காக இதை 2ஆக கட் பண்ணுறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு வேஃபிலுக்கு வந்து எந்த அளவுக்கு மிஷினில் வந்துட்டு நம்ம வேஃபிலோட பேட்டர் ஊற்றுறோம் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதாவது இதை ஒரு வேஃபில் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 2 வேஃபில் தான் கொடுக்க போகிறோம். ஒரு வேஃபில் வந்து 2ஆக கட் பண்ணி மொத்தம் 2 வேஃபில் 4 பீஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து 4 பீஸ் வேஃபில் தான் வைக்க போகிறோம். அப்போ இதோட ப்ராஃபிட் பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். மேக்ஸிமம் வேஃபில் வந்து சுகர் டேஸ்ட் கண்டென்ட் இருக்கனால அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதில் ஒரு க்ரன்ச்சினஸும் இருக்கனால குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணும். இது ரொம்ப அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் குழந்தைங்க தான் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம கார்னிஷ் பண்ணும் போதும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கார்னிஷ் பண்ணோம். மேக்ஸிமம் சாக்லேட்ஸ், ஜெம்ஸ், க்ரீம் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ வந்துட்டு விப்பிங் க்ரீம் வந்து பிளேட்டோட சைடில் வந்து வைக்கிறேன். மொத்தம் 2 வேஃபில் வந்து ஒரு வேஃபில் வந்து 2ஆக கட் பண்ணி 2 வேஃபில் 4 பீஸாக ஆக்கி 4 பீஸாக அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து சைடில் வந்து விப் க்ரீம் வச்சு கொடுக்குறேன். ஏன்னா விப் க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட். இது வேஃபில் வந்து தொட்டு சாப்பிடும்போது நட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சாப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப குழந்தைங்க சாப்பிடும்போது நான் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாஸ், இது வந்து சாக்லேட் ட்ரஃபில் இது கார்னிஷ் பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே அப்படியே கொடுக்குறோம். ஏன்னா சாக்லேட்டோடு சாப்பிடும் போது இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாக்கோ ட்ரஃபில் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னும் வர வீடியோவில் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஜெம்ஸ் சாக்லேட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் மேலே கார்னிஷ்காக. அப்புறம் சாக்கோ சிப்ஸ் இது வந்து போடுறோம். ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் ரெசிபியில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பட்டர் மட்டும் கரெக்டாக மெல்ட் பண்ணி ஊற்றணும். என்னோடய ஜூனியர்ஸே வந்து மிஸ்டேக் பண்ணுறது அந்த ஒரு விஷயத்தில் தான். பட்டர் வந்து மெல்ட் பண்ணாமல் ஊற்றிடுவாங்க. அதனால வந்துட்டு வேஃபில் வந்து திரியாக வந்துடும். லாஸ்ட்டாக நம்ம இப்போ ஐசிங் சுகர் வந்து மேலே டெஸ்ட் பண்ணுறேன். ஃபைனலாக நம்மளோட வேஃபில் ரெடி. எப்படி இருக்குது நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது மூலியமாக என்னோட வீடியோ சர்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் போய் சேரும். அப்கமிங் செஃப்ஸ் லவ் யூ கைஸ். தேங்க்யூ. ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.